எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சுன்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான், அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார், உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பினாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டுச்சான். எடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த எடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம், கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த எடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் எடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார். இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.